வந்து சேர்ந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. கொலாஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 பிக்சரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த கேன்வாஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த லே அவுட் பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லே அவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிக்சர் எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிக்சரை அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து ஃபோட்டோ கொடுத்து இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் வந்து உங்களோட இஷ்டம் தான். இது வந்து லைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நான் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறோம், இதெல்லாம் அதிகமாக வச்சுக்கிறணும், அதெல்லாம் நீங்களும் வச்சு பாருங்கள். கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருந்தால் தான் பிக்சர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு எஃபெக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டைலுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளர் ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. பிளர் வந்து உங்களுக்கு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஃபெக்டை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா பேக் வந்து டிராஃப்ட்ஸில் வந்து சேவ் பண்ணிடுங்க. இது அப்புறமே கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏபி ஆப்ஷன் கொடுத்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் க்ளவுடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், ஒன் கிளிக்கில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹார்ட் சிம்பிளும் க்ளவுடு சிம்பிளுமே கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ஆட் பண்ணி பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 பிக்சர் சேவ் பண்ணிக்கோங்க. எல்லா பிக்சருமே சேவ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ சாங் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் வந்து மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டில் இருக்கிற சாங்ஸ் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் கொடுத்து எடிட் பண்ணி எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி டியூரேஷன் வச்சதுக்கப்புறமா பிஏபி ஆப்ஷன் கொடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் க்ளவுடு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா குரோமா ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சர்க்கிளை வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பக்கமாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த் ஷேடோ வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருங்க. க்ரீனிஷ் வந்து தெரியாத மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறமா இந்த எண்டிங்கில் கார்னரில் வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணிங்கனாலே வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் இது வந்துடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு. ஃபில்டர் ஆப்ஷன் வந்து அகெயின் கொடுத்து கூட நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இருக்கிற இமேஜை வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அப்பப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்க ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ எப்பவும் போல் பிஏபி ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி வச்ச பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுட்டு குரோமா கீ கொடுத்து ஸ்ட்ரென்த் ஷேடோ வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. க்ரீனிஷ் தெரியாத மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு பிக்சரையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து அனிமேஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் ஒரு லேயருக்கும் எந்த பக்கம் இருந்து வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து அனிமேஷன் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஆப்ஷனில்
நீங்களே டைப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை க்ரோம்லேருந்து லிரிக்ஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து க்ரோம்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணி ஒவ்வொன்றா வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். பேஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த அனிமேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் அனிமேஷன் வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்டிங் கிளிப் வரைக்கும் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி மேலே ஹோல்டு பண்ணி பிடிச்சு இந்த மாதிரி 3 டெக்ஸ்ட்டாக நான் வந்து 3 லேயராக வந்து நான் வச்சுக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லிரிக்ஸ் என்ன வருமோ அதை ஒரே கிளிப்பிங்காக சேமாக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது சேமாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில்லு தான். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சேமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை அப்படியே நான் எடிட் பண்ணி டெக்ஸ்ட்டு கலர் அனிமேஷன் அப்படியே நான் டெக்ஸ்ட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். மெட்டீரியல்ஸும் நான் கீழே கொடுத்துக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.